நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ என் கூட குற்றம் புதிது படத்துடைய குரு தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்குமே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். என்ன அப்படி என்ன நான் நடக்குது? பயந்துட்டேன் நீங்க. பயந்துட்டாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. என்னங்க ஒரு ஆரம்பமே இப்படி ஆச்சு. வணக்கம்னு சொல்லிட்டீங்களா? அமைதியா உட்கார்ந்தீங்க எல்லாரும். ஸோ உங்களுக்கு இது டெபியூன்றதால கண்டிப்பா அந்த ஒரு பதட்டம் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? பர்டிகுலர்லி இந்த ப்ராஜெக்ட்காக நீங்க பண்ண ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி இங்க ரோபின் ஆன உடனே இதுக்காக உங்களுடைய அதாவது டைரக்டர் சொன்ன அந்த விஷனை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னு நீங்க போட்ட எஃபோர்ட்டா இருக்கட்டும், அதை பத்தி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் சார் கதை சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு இது பயங்கர டிமாண்டிங்கான ஒரு ரோல் தான். ஆனால் சார் சொல்லும் போது எனக்கு அது என்னதான் சேலஞ்சிங்காக இருந்தாலும் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துச்சு. எதனாலனா இந்த ஸ்கிரிப்டை இந்த கேரக்டரை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை ஒரு நடிகனாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. சாரும் அதுதான் என்கிட்ட சொன்னார். இந்த கதையில் நீ ஒரு ஹீரோவாக இருக்கிறத விட உன்னை ஒரு நல்ல நடிகனாக நீ ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இது என்னோடய லான்ச். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஒரு லவர் பாய் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி லான்ச் ஆகலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு என்னென்னா அது சாஃப்டாக போயிட்டு செகண்டு தேர்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிறத விட ஃபர்ஸ்ட் மூவியில் எனக்கு எல்லாமே கிடைக்குது. நிறைய வேரியேஷனோட ஒரு கேரக்டர் கிடைக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் கிடைக்குது. ஸோ அதனால நான் இது சூஸ் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 months கிட்ட போச்சு. ஸோ அந்த 3 months அந்த ஒரு கொரில்லா வாக் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசர் அண்ட் ட்ரெய்லரில். ஸோ அது பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 months ஆச்சு. 1 month கற்றுக்கிட்டேன். பட் என்னென்னா அது எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு அந்த ஒரு 3 months டைம் எடுச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் 1 month சார் நானும் சேர்ந்து நிறைய ஒர்க் ஷாப் பண்ணோம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில். ஸோ அங்கே ஒர்க் ஷாப் பண்ணி ஒரு சீன்ஸை டெய்லி ஷூட் பண்ணி பார்த்துருவோம் கேமராவில். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் போவோம். சாருக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சுட்டு இருப்பேன். அண்ட் ஈவினிங் டு நைட் வரைக்கும் ஷூட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்து அந்த ஒரு 1 month அந்த ட்ராவல் பண்ணதுனால எனக்கு செட்டில் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள், அதே மாதிரி இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட், எப்படி இது ஆரம்பமாச்சு? ஸோ என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். என் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஸோ நான் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே வேறு ஃபீல்டில் வந்துட்டேன். பட் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்ததா இல்லை தே ஆர் வெரி சப்போர்ட்டிங்காக ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து? இல்லை, சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. என்னன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா என்னோடய ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்டராக இருப்பாங்க, இல்லை இன்ஜினியரிங், இல்லை ஐடி, ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். யாருமே சினிமா அந்த மாதிரி இல்லை. ஸோ என்னென்னா எனக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பயனா ஒரு வேளை போயிட்டு அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, டிப்ரெஸ் ஆகிடுவானோ, மென்டலி ஒரு மாதிரி ஆகிடுவானோன்ற அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா அப்போஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் இவென்ச்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா ஓகே உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதை நீ ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நீ என்ன ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ அதுக்காக போய் நீ எஃபர்ட் எடுத்து நீ ஒர்க் பண்ணு, கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வில் சப்போர்ட்டின்னு சொன்னாங்க. ஓகே ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் சென்னை வந்தேன். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் சைடில் கொஞ்சம் ஆக்டிங் கோர்சஸ் அண்டு ஜிம் போவேன், டான்ஸ் கிளாஸ், அந்த மாதிரி நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். என்னங்க ஸ்டாண்டப் காமெடியா பண்றாரு அவர், எவ்வளவு மனக்குமுறல ஒரு ரியாக்ஷன். சும்மா ஸ்மைல் பண்ணேன்பா. ஓகே பேசு, சாரி சாரி. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு போயிட்டு ஒரு 3 yearsக்கு அப்புறம் என்னென்னா அவங்க பார்த்துட்டாங்க ஓகேம்மா அதுக்காக எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னே தேவர் கன்வின்ஸ்டு. அந்த ஆக்டிங் கிளாஸ் போகும்போது அது அங்கே எடுத்த வீடியோஸ், அதோட ட்ரைனிங் வீடியோஸ், அது எல்லாமே நான் காமிப்பேன் வீட்டில். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் என்னென்னா சரி ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃபாதரும் தான் கதை கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் சார் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி அவர் ஒரு 40 ஸ்டோரிஸ் கிட்டே கேட்டிருப்போம். இவர் அரௌண்ட் 35 or 36 அந்த மாதிரி வந்தார். ஸோ அந்த கேட்ட 40-40 கதையிலையும் சாரோட தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கண்டென்ட் புதுசாக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக ஹீரோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீட் கேரக்டருக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கேரக்டர் நிறைய வேரியேஷன்ஸோடு இருந்துச்சு. இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இது வேணான்னு சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபாதர். எதனால அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருந்துச்சு கேரக்டருக்கு. இல்லை ரொம்பவே தான் இருந்தது. நான் சொன்னேன் சரி கொஞ்சோன்னு சொல்லலான்ட்டு. ரொம்பவே நெகட்டிவ் ஷேட் இருந்ததுனால ஒரு லான்ச் பண்ணுறோம், ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது ஆல்மோஸ்ட் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் அது வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பிச் பண்ணுறதுக்காக தருண் இந்த ஒரு பைலட் எடுக்கிறேன் நீ பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்டார். ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 12-15 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பைலட் ஃபிலிம். ஸோ அன்றைக்கி அங்கே போய்ட்டு ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பண்ண இடத்துல அன்றைக்கி கரண்ட் இல்லை. எனக்கு பார்க்கும்போது அந்த அவர் சொல்லும் போது நரேஷனில் எல்லாமே சூப்பராக சொன்னார். பட் ஆனால் அங்கே போய் ஷூட் பண்ணும்போது என்னடா இது ஒரு ரூமும் இருக்குது, 2 பேர் தான். நான் ஒருத்தங்க ஒரு கில்லர் மாதிரி ப்ளே பண்ணுவேன், அங்கே இன்னொருத்தங்க இருந்தாங்க டெட் பாடி, அவ்வளோதான். 2 ஆர்டிஸ்ட்டு, ஒரே ஒரு சீனில் கரண்ட்டும் இல்லை ரூமில்.
பார்த்து என்ன இது கரண்ட்டும் இல்லை என்ன பண்ணுறாரு இவர் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு போய் டிஓபி கிட்ட ஸோ அப்படி இவங்க ஷார்ட் இப்படி இவங்க லைட்டிங்க இவங்க வைங்கன்ட்டு நான் பார்க்க என்ன கரண்ட் இல்லாத ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிகிற அந்த டைமில் என்னோடய ஃபாதரை நான் வந்து கேட்டோம், சார் இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓகே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோக்கு தான் போனோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்த உடனே அந்த ஈவினிங் தான் என்னோடய ஃபாதர் அதை கன்ஃபார்ம் பண்ணார். நானும் என்னோடய ஃபாதரும் பேசிவிட்டு இல்லை வந்து இது நீங்கள் வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பண்ணாதீங்க, இதை வந்து நாங்களே பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அங்கேருந்து இந்த 1.5 years ட்ராவல் ஆச்சு. அப்படி ஸோ இதுக்கு பின்னாடி இப்போ நிறைய ஓட்டம் இருக்கும், நிறைய உழைப்பு இருக்கும். ஒரு சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பிட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்குன்னு நம்ம ப்ராஜெக்டை வந்து யாராவது லான்ச் பண்ணுவாங்களா, ஸோ நமக்கேற்ற அந்த ஒரு விஷன் வந்து நினைவாகுமா அப்படின்ற மாதிரியான நிறைய எஃபர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ கரெக்டாக இந்த பிளாட்டை வச்சு நம்ம அறிமுகமாகலாம், இந்த பிளாட்டை வச்சு தான் நான் வந்து பிகர் ஸ்க்ரீனுக்கு வந்து மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கான ரீசன் இது இந்த பிளாட் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டா இல்லை எப்படி, அது வாட் இன்ஸ்பைர்ட் யூ இந்த பர்டிகுலர்லி இதை வைக்கலாம் அப்படின்னா? என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது பிரதர். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே நான் சும்மா தான் இருக்கேன். 10th டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அதனால் காலேஜில் எதுவும் போகல. நிறைய டைம்ஸ் நிறைய படம் பார்ப்பேன், நிறைய த்ரில்லர் பார்க்குறேன். த்ரில்லர் பிடிக்கும், எல்லா ஜானருமே எனக்கு பிடிக்கும். த்ரில்லர் பார்க்கும்போது என்னென்னா இதில் வராத மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஆசை எப்போதுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 2 years முன்னாடி இது கனவுல வந்த லைன் தான் இது. இந்த படம் குற்றம் இதோட மெயின் கண்டென்ட் வந்து நாட் வந்து கனவுல வந்தது ஒரு நைட் ஒரு 12:30 அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்துட்டேன். வந்து ஒய்ஃப் கிட்ட ஒரு பிளாக் காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஒரு 1.5 hour முடிச்சுட்டு அந்த நைட்டே ஒரு 2 o'clock ஆரம்பிச்சு ஒரு 3:30 என் ஒய்ஃப் நரேட்டும் பண்ணிட்டேன். இந்த லைனில் அவங்க சொன்னாங்க கிளைமேக்ஸ் இருக்கும்போது பூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தது தான். அப்புறம் அப்படியே வச்சுருந்தேன், நிறையா இருந்தது எனக்கு. இந்த தருண் விஜய் அண்ட் ஃபாதர், அவங்க ஃபாதர் வந்து கதை கேட்டுருக்காங்கன்ற என்னுடைய நம்பர் சொன்னார். ஸோ அப்போ போய் இவங்களை மீட் பண்ணப்போ தருணை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு தருண் வந்து ஆப்டாக இருப்பார், நம்மகிட்ட இருக்கிற ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து தருண் ஆப்டாக இருப்பாருன்னு இது பிச் பண்ணேன். உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. பிடிக்காம இருக்காது, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க லான்ச் பண்ணுறதுனால தம்பியை முதல் தடவையாக லான்ச் பண்ண நினைக்கிறேன் நெகட்டிவ் ஃபீல் ஆகும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ரொம்ப நல்லா தான் சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு தெரிஞ்சு வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பிச் பண்ணேன். அந்த பிச் டேக் கேட்காங்க கிட்ட. நான் நினச்சேன் எனக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பிச் டேக்கு பதிலாக ஒரு பைலட் பண்ணிடுவோம், பைலட் பண்ணி எடுத்துகிட்டு போய். ஸோ என்னுடைய பொட்டன்ஷியல் ஒரு பிச் டேக்கில் என்ன தெரியும் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பைலட்டில் வந்து என்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்றது அந்த கம்பெனிக்கு நான் காட்டலான்ட்டு ஒரு 10 minutes 12 minutes பண்ணலான்னு பண்ணணும். எனக்கு என் மைண்டில் இருந்ததுன்னா இந்த பையன் நல்லா இருப்பான் இந்த ரோல். அப்படி தான் முன்னாடி தெரிஞ்சு பர்சனலாக தெரியுது, இந்த பையன் நல்லா இருப்பாங்க இந்த கதைக்கு கேட்டு பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஃபாதரோட கான்டாக்ட் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபாதர்கிட்ட கேட்டாங்க, சார் அது மாதிரி நான் பைலட் பண்ணுறேன், இந்த கம்பெனி பேர் சொல்லி நான் பண்ணுறேன் சார், தம்பியை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டுவேன். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எனக்கு கூப்பிட்டுப்பாங்க. நம்மளுடைய நல்ல நேரமாக நான் தெரியல, போன கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஒரு டான்ஸ் கிளாஸ் அது. அந்த கொரியோகிராஃபர் வந்து அவருக்கு மேரேஜ் ஆனதுனால பெங்களூர்லேயே இருந்தார் ஒரு 2 months. இங்கே இருந்த பசங்க, அந்த சின்ன பசங்க வந்து கரண்ட் பில் கட்டாமல் விட்டுட்ருக்காங்க, ஃபீஸ் பிடிங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி கரண்ட்னா அந்த அந்த பில்டிங்கில் இருந்தக்கூடிய மெயின்டெனன்ஸ் இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் வச்சு 2 லைட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 2 கேரக்டர் தான். அதில் ஒன்று டெட் பாடி, ஒன்று தம்பி. ஸோ ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு ஐடியா இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்மளுடைய மேக்கிங் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 1 week கிட்ட ஆகிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு முடிய போது இந்த மியூசிக்கில் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது சென்னை வந்தாங்க சார், வந்து சென்னை வந்தார். நம்ம தருணோட ஃபாதர் வந்தார் சென்னைக்கு. வரும்போது பார்க்கலாங்களா, ஏன்னா ஆசை இருக்கும் இல்லைங்களா, அவங்க பையனை ஆர்டிஸ்ட்டாக உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணியிருக்கான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அது படம் அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் லைட் ஆன் பண்ணுறோம். ஃபாதர் வந்து எப்படி போனார் தம்பிக்கு, தம்பி என்னை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. தம்பி அந்த அப்பா ஃபஸ்ட்டு தம்பிக்கு 2வது கொடுத்துட்டு இது என்ன அவங்களுக்கு காட்டிட்டீங்களா, அவங்களுக்கு இது பண்ணிட்டீங்களா? இல்லை சார் இனிமேல் தான் இல்லை நானே பண்ணுறேன் இது. அண்ட் இதுவும் நான் தப்பாக சொல்லக்கூடாது, நீங்கள் அங்கே கேளுங்க, அவங்க நீங்கள் மட்டும் கேளுங்க, அது பாருங்கள் அவங்க என்ன ஐடியான்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன், பட் ஆனால் அப்போ விட்டுருங்க, இது போக வேண்டாம் நானே பண்ணிட்டேன். அப்படி தான்
அண்ட் அன்னைக்கு அது ஒரு பெரிய டெசிஷனாக தான் இருந்தது. ஏன்னா எங்கள் புது கம்பெனி அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய படம் பண்ண ஒரு பெரிய கம்பெனி. யோசிச்சா அப்போ வந்து எங்கள் ஃபாதர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு டெபியூ டைரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குன்றது தெரியாது, அண்ட் ஃபன் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா புதுசாக இருக்கனால நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே அங்கே அப்ரூவல் ஆகணும், பட் நம்ம சைடில் அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னாரு. அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி தான் இருந்தது. அண்ட் புது ப்ரொடக்ஷன் கம்பெனிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், இதுக்கு உண்மையாகவே இந்த ரெக்குவயர்மெண்ட் எதுக்காக தேவையா, ரொம்ப நெசசிட்டி தேவை உள்ள எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் வேணால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இன்றைக்கி ஒரு புது கம்பெனி ஃபஸ்ட்டு படம் ஈஸியாக பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளது டிலேவே இல்லை, ஷூட் முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போச்சு, எதுக்குமே டிலே ஆகலை, எதுவுமே போஸ்ட்பான் எதுவுமே இதாகலை, அழகாக வந்துச்சு. ரொம்ப சில்லாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் படம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு அழகாக வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தம்பியோட அப்பா டாக்டர் கார்த்திகேயன் சார். அதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பிகாஸ் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இப்போ வரைக்குமே அவருடைய சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படிதான் குற்றம் புரிஞ்சது உருவானது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஸோ இதில் நீங்கள் ரோப்பின் ஆன உடனே கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கும்ல, கதை கேட்ட உடனே ஓகே இதனால நான் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அப்படி உங்களை எக்ஸைட் பண்ண விஷயம் என்ன? அதே மாதிரி இந்த ஜேர்னியில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புரியுது டெபியூவாக இந்த படம் தான். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கட் கேட்ட படம். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இது கண்டென்ட், இந்த படத்தோட கதை, என்னோட கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் இதுக்கு நான் ஓகே சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் சொல்ல முடியாது, இப்போ ரிவீல் பண்ண முடியாது. செகண்ட் வந்து தருண் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு அப்படி சொல்லி தான் ஆகணும், வழி இல்லை, அதான் உண்மையும் கூட. ஆனால் ரொம்ப அமைதியாக பேச மாட்டார் என்கிட்ட. இப்போ நான் வரேன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவார். எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களாலும் கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் நான் என்ன நினைப்பேன்னா, பொண்ணுங்கிட்டே பேச மாட்டார். ஒரு வேலை பொண்ணுங்கன்னா பயந்தானோ அப்படின்னு யோசிப்பேன். அதான் கலாச்சிட்டு இருப்பேன் இவரை எப்பவுமே. நான் என்ன பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கலாச்சிட்டு இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பயமுறுத்தலாம் மாட்டேன். ஐ எம் வெரி ஸ்வீட் கேர்ள். தருண் அப்படிதானே? எப்படி இல்ல, உண்மையாலுமே ரொம்ப ஒரு டெடிகேட்டிவான ஒரு பர்சன் தான் தருண். ஏன் பேச மாட்டான் இப்போ எனக்கு இப்போ தான் பேச ஒரு 4 days பேசுறாரு என்கிட்ட ப்ரொமோஷன் ஒர்க்னால. முன்னாடி பேச மாட்டேன். அப்போ ஏன்னு கேட்கும்போது இல்லை, நான் வந்து அந்த கேரக்டருக்குள்ள எப்படி டெவலப் பண்ணலாம், நான் வந்து ஜாலியாக தான் இருப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இவன் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படியெல்லாம் இது பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெபியூன்றதுனால ஆஸ் எ ப்ரொடியூசர்ன்றதுனால இவருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையவே இருக்கும்ல. என்னை விட எனக்கு என்ன ஜாலியாக வந்து போயிடும் அப்படின்னு தான் இருப்பேன். பட் இவருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லாம் நோட் பண்ணுங்கடா அப்படின்னு. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு இதில் இருப்பார். அவ்வளோதான், மற்றபடி இஸ் குட் ஒன்லி. பட் அடுத்த படம் ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணீங்களா தருண்? இல்லை, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா லைக் இல்லை ஏன்னா எல்லா செட்லையும் சொல்ல முடியாது இவ்வளோ லைக் ஜோவியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஷூட் ஆமாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணும்போது அது இன்னும் எலிவேட் பண்ணும். இல்லை கண்டிப்பாக கோஸ்டார் மட்டும் இல்லை, அந்த செட்டே வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்லைங்க, ஜாலியாக இருக்கு அப்படிதான், லைக் அந்த மாதிரி தான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாரும் அந்த மாதிரி தான் இருந்தார், இவங்களும் கோ ஆக்டரும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படம் அப்படின்றது மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியா ஒரு செலக்டிவான ஃபிலிம்ஸில் உங்களை வந்து நாங்கள் பார்க்கறது, அதுக்கு எல்லாமே நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஜேர்னி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஓகே நம்ம ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நிறைய தேடல் இருக்கலாம். இப்போ எல்லாமே பேக் டு பேக் அமையிறது எப்படி இருக்குது, அந்த விதத்தில் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எல்லாருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இந்த ஜேர்னி ரொம்பவே முக்கியம். எவ்ரிபடி ஸ்ட்ரகிள்ஸ். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அண்ட் போக போக ஈஸியாகும், அப்புறம் திரும்ப ஸ்ட்ரகிள் வரும். அது வந்துட்டே இருக்கும். வாழ்க்கை பயணம் அப்படிதான் இந்த இண்டஸ்ட்ரியில. அந்த சொல்லுவாங்கல்ல, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாசிட்டிவாகவே போயிட்டே இருப்போம். ஸோ டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல். எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ முன்னால் கூட சொன்னேன், when I came to meet நோவா சார், மேக்ஸிமம் எனக்கு வர ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக ஒரு மதர் கேரக்டர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த ஜானர், அந்த
கேட்டகரியில். ஸோ என்னோட ஏஜ் குரூப்பில் அண்ட் அதுவும் மிடில் கிளாஸ் மதர் தான் மேக்ஸிமம் கேரக்டரைசேஷன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மதர் தான் வரும் இந்த மோஸ்ட் ஃபிலிம்ஸில். ஸோ அந்த ஆப்ஷனை யாருமே என்னை வந்து அந்த ஆப்ஷனுக்கு மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஐ ப்ளே அ மதர் கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இட்ஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வராங்க. அண்ட் ரொம்ப கொஞ்சம் இமோஷ்னலி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டெண்ட் பர்சன். எப்படின்னா ஜாலியாக கூட இருப்பாங்க, ரொம்ப டீப்லி இமோஷ்னலாக இருப்பாங்க, ஆங்கிரி கூட ரொம்ப ஜாஸ்தியாவாங்க. ஸோ கொஞ்சம் லைக் அந்த இமோஷ்னல் மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போகிற பர்சன். அண்ட் நல்லவங்க தான். அண்ட் ஸோ வார்ம் குட் மதர். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதுவும் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், சாரோட நரேஷன் விதம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலி ஹி ஆக்ட்ஸ் லைக் Shashita and all was saying he acts the character. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நரேஷனில் அவர் கூட உட்காரும் போதே நான் வந்து ரொம்ப சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு இடம் போட்டேன் அந்த கேரக்டருக்காக. பட் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீக்வென்ஸ் நரேட் பண்ணார். ஸோ அந்த நரேஷன் பண்ணும்போது அவர் ஆக்சுவலி நடிச்சு காட்டும் போது எனக்கு என்டையர் விஷுவலே தெரிஞ்சுது. அந்த சீனோட ஃபுல் விஷுவல் தெரிஞ்சுது. அதே விஷயந்தான் நானும் பர்ஃபார்ம் பண்ணேன். அதே விஷயந்தான் ஆக்சுவலி இந்த படத்தில் நான் டப்பிங் பேசும்போது நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு 1% டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அது வந்துட்டு வந்தது. ஸோ ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர் அண்ட் ஹீஸ் ஸோ டேலண்டட், மல்டி டேலண்டட். இந்த படத்தில் ஒரு சாங் கூட பாடியிருக்காரு. அண்ட் ஹீஸ் அ கிரேட் ஆக்டர் ஹிம்செல்ஃப். யூனோ எங்களெல்லாம் வந்து சொல்லி தந்திருக்காரு எப்படி கொண்டு வரணும்னு. ஸோ ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் எனக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு மதர் கேரக்டரில் எனக்கு ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நிச்சயமா. இதில் உங்களுக்கு இந்த ஸ்பெஷலான விஷயங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றிலாம் சொன்னீங்க. பட் உங்களை எக்ஸைட் பண்ணோம்ல, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணோம். ஓகே, இந்த ஃபேக்டர்னால நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி உங்களை வந்து அவுட்ஸ்ட்ரக்கான விஷயம் ஏதாவது இருக்கா இந்த கதையிலையோ? இல்லை என்னோட கேரக்டரைசேஷனில் அந்த அவர் நெரேட் பண்ண சீன் தான் எனக்கு வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு. அது கேட்க உடனே எனக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அதை நான் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு எனக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி எக்ஸைட்டிங் திங். மற்றபடி ஒரு நார்மல் எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு ஹைலி டாமினேட்டட் கேரக்டரைசேஷன். மதர் கேரக்டர் இஸ் நம்பர் 1. அந்த என்னோட ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த கேரக்டர்ஸ் ஒரு படத்தில் வந்துட்டு வில் பி ஃபார் அ மதர் கேரக்டர். ஸோ அந்த பட்சத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நான் என்னால் கூட இது பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். மென்டலி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவு இந்த சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகே இந்த டேக் ஓகேப்பா அப்படின்னும் போது எல்லாமே அது எப்படி இருக்கும்? அந்த நான் ஒரு 1 மந்த் ஒர்க் ஷாப் போச்சு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த ஈவினிங் டு நைட் வந்து ஒரே சீன் தான் இருக்கும். அந்த ஒரே சீன் வந்து என்னென்னா ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு பயங்கர எமோஷ்னல் சீனாக இருக்கும். அந்த என்னென்னா ஒரு ஃபஸ்ட் டேக்கில் பண்ணுற அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனாக அந்த ஒரு மூட் செட் பண்ணுறது உங்களுக்கு செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துலேருந்து வராது. அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ என்னென்னா அங்கேயே வந்து ஒரு 4 வாட்டி பண்ண வச்சுருவார். அவர் கேட்பேன், சார் தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லேன், பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவார். எதனாலனா ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி லைக் அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணி பண்ணதுனால செட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஷார்ட்ஸ் வந்து லைக் ஒரு சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிச்சு. ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ரீடேக்ஸே போனோம். பிகாஸ் ஏன்னா ஸ்கெடியூல் போட்டதே 28 டேஸ் தான். அதில் 26 டேஸில் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ரீடேக்ஸ் நிறைய போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால் என்னென்னா ஒர்க் ஷாப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி ப்ரீ பிளானில் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்ட்ரகிள் இல்லை, ஆனால் ஒர்க் ஷாப்பில் நிறைய இருந்துச்சு. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி உங்களுடைய அதாவது ஜேர்னி இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து வந்து சூஸ் பண்ண போகிற படமாக இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதாக இருக்கட்டும், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு அமையறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கிங்க. அது கிராப் பண்ணாலும் அது கரெக்டாக வந்து நம்ம அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம டோர் நாக் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர். நான் வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர். ஆக்சுவலி நான் டேரக்டர்ஸ் என்ன கேட்பாங்களோ அதான் நான் கொடுக்குன்னு நினைப்பேன். அவங்கள சாட்டிஸ்ஃபை ஃபஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்கள பண்ணாலே ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வர்றது எல்லாமே இப்படி வருது எனக்கு தெரியல, அதான் அமையுது. நான் இன்னும் சூஸ் பண்ணி நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணல. பட் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ரோலாக என்னால் காட்ட முடியுது.
ஸோ அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதுல்ல, ஐ கேன் டூ Experiment பண்ற மாதிரி. ஐ கேன் டூ எனி ரோல்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொஞ்சம் இப்போ வந்திருக்கு. Okay. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும். அவ்வளோதான். டப்பிங்ல எல்லாம் இப்படி படபடபடன்னு பேசிடுவீங்களா? அப்பயாவது கொஞ்சம் காமா பேசுவீங்களா? நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் இவ்வளோ படப்படம் பேச மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன பேசிடுவாங்க. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? அப்ப எனக்கே கஷ்டமா இருந்தது என்ன கேட்ச் பண்றதுக்கு டக்குன்னு. அது உங்களுக்கும் அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா என்ன? சர சர சரன்னு அப்படி ஓகே, பேசுவீங்களா? நான் பொறுமையாக பேசுவேன். இப்போ டைலாக்ஸ் கொடுத்தா அதுக்கு அந்த டெம்போக்கு ஏற்ற பேசுவேன். இப்போ லைவாக இருக்கேன், லைவா இப்போ லைவாக பேசிட்டு இருக்கேன் நேச்சுரலாக. இது நானாக பேசுகிறேன், அது அப்போனா கதைக்கு Character-ஆ. கேரக்டராக பேசுவேன். எஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆனஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுது கான்டென்ட் வைஸும் சரி, அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லருக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸும் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இது பிக்கர் ஸ்க்ரீன்ஸில் அது கன்வெர்ட் ஆகணும்னு எங்கள் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி, Thank you so தேங்க்யூ. much.